ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கு ஒரு புது வீடியோ என்னென்னு சொன்னால், நம்ம நிற்க வந்துட்டு புத்தங்களை சரணாலயத்தில் நினைக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு புத்தங்களைக்கு போகிறோம். புத்தங்களை என்னென்னு தெரியுமா? 4ஆம் நூற்றாண்டில் வந்து இலங்கையில் வந்து முதலாவது வந்து பௌத்த மடாலயம். இன்னும் வந்து யாருக்கு தெரியுமா? நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க தொடர்ந்து போகலாம். அதே போல் வந்து வீடியோ வந்துட்டு உள்ளே பாருங்கள். புத்தகம் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு அமைதியாக இருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து அந்த மேலுக்கு தான் அந்த புத்தர்கிட்ட தான் புத்தருக்கு பக்கத்தில் நம்ம போகிறோம். வாங்க மேலுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், நீர்நிலையோடு தான் உண்மையாக வந்து கூடுதலாக வந்து இந்த மலைகள் எல்லாம் வந்துட்டு இந்த வடகிழக்கில் இருக்கிற மலைகள் எல்லாம் வந்து ஒரு நீர்நிலையோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையாக இந்த கிழக்கு மாகாணம் என்று சொல்லக்குள்ள வந்து உண்மையாக வந்து பார்க்கக்குள்ள நம்ம கொஞ்சம் பெருமைப்படணும். என்னடா வடக்கில் வந்து இந்த அளவுக்கு இந்த மலைகள் வந்து குறைவு என்று தான் சொல்லலாம். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் வந்து எல்லா வளமும் இருக்கிற மாதிரி எனக்கு உள்ள ஒரு எண்ணம். சரியோ பிள்ளையோ தெரியல, நான் தோன்றதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க தொடர்ந்து போகலாம். புதுசாக கட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு மேலுக்கு தான் போகிறோம். உண்மையாக வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும். உண்மையாக வந்து நம்ம வந்து இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறார்கள் வந்து இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து எல்லோரும் வரலாம். ஒரு புனிதமான இடம் தானே. இதுக்கு வந்து எல்லாருக்கும் வந்துட்டு எலவுட் இருக்குது. நம்ம வந்து கட்டாயம் வந்து வரலாம் இந்த இடத்துக்குலாம். வந்து இதை வந்து பார்த்துட்டு அண்ட் நாள் ஒரு நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கு மனசுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும். உண்மையாக வந்து இது வந்து பார்க்காதவங்களுக்கு தான் இங்கே வர இயலாது, கஷ்டமானவங்களுக்கு தான் இந்த வீடியோ நானுமே போடுறோம். இந்த வீடியோ வந்துட்டு உண்மையாக வந்து பிரயோசனமாக இருந்துன்னு சொன்னால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் வந்து இதை போல் வீடியோ வேணும்னு சொன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து போகலாம். உள்ளுக்குள்ள வைப்பா இன்னும் இருக்குன்னு சொல்லி வாங்க. வந்துட்டு சாப்பிட்றாங்க. அவங்க ஆறுதலாக ரிலாக்ஸாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு குடும்பம் பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. இந்த கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ வந்துட்டோம் மேலுக்கு. ரைட், இந்த இடம் வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து புத்தங்கலை. இது வந்து கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த முதலாவது இலங்கையில் இருக்கிற மடாலயம் தான் இது. ஆனால் இதை வந்து ஆரம்பத்தில் வந்து தமிழர்களும் முஸ்லீம்களுக்கும் வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறபடியாக அவங்க வந்து புத்தங்கலை என்ற ஒரு பேர் தான் இருந்தது. அதுக்கு பிறகு சிங்களவர்களால் வந்துட்டு புத்தங்கலை என்ற ஒரு இதை வந்து வச்சு இப்போ அப்படியே இருக்குது. இதில் வந்து நிறைய உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இதெல்லாம் படமெல்லாம் வரைஞ்சிருக்கு. நான் போய் பார்க்குறேன்னா பார்க்கலாம். ஆனால் எனக்கு உண்மையாக தெரியலை. என்னென்னு சொன்னால் நம்ம சில விஷயங்கள் கேட்டு தான் செய்யணும். இங்கே ஒருத்தருமே இல்லை. அதனால் நம்ம வந்து அதை வந்து உள்ளுக்க வீடியோ எடுக்கலை. நேரில் வந்து பாருங்கள் இந்த இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் பிரமிக்கக்கூடிய மாதிரி புத்தவருமான் இருக்கிறார். உண்மையாக வந்து பார்க்குறதுக்கே ஒரு மனசு வந்து ஒரு சாந்தமாக இருக்குது. இப்படியான இடங்கள் வந்து பார்க்கக்குள்ள வந்து நம்மளுக்கும் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சில விஷயங்களை வந்து நாங்கள் தவிர்த்து தான் போடுறோம். அது என்னென்னு சொன்னால் நமக்கு உண்மையாக வந்து எடுக்கலாமோ எடுக்கலே ஒன்று தெரியல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இனி வரும் காலங்களில் வந்து வீடியோ வந்து போடக்குள்ள வந்துட்டு போடுறோம். மலையோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்குது.
ஓகே பாய், மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.